ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்க எல்லார் கூடயும் கொஞ்சம் பேசலான்னு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு இவனை கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறீங்களா? முத்து இல்லாம வெண்ணிலா இல்ல அதனால தான். இவன் டாக்டர் முத்து கிடையாது, மாட்டுக்கார முத்து. அடிங்க அவளை பப்பரமிட்டா. முத்துன்னு சொன்னாலே போதும், அது என்ன மாட்டுக்கார முத்து? உன்னைய டாக்டர்னு அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. என்ன சொல்ல வந்து அதை சொல்லிட்டு சட்டுன்னு கிளம்பு. அங்க வேலை நிறைய இருக்கு, பால் கறக்கணும் போய். இருடா, அப்படியே பறப்பான். பயவிலைக்கு பொறுப்பு வந்துருச்சுல, அதான் அப்படியே சீனை போடுது. நம்பிடாதீங்க என்ன. சரிங்க, இவிஇகே பற்றி தான் பேச வந்திருக்கோம். இவிஇகே மானை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் கொஞ்சம் எபிசோட் போனதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். முதல்ல கொஞ்சம் எபிசோடாக எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க. இது நிஜமான கதையா, மானு மாதிரி நிஜமாவே ஒருத்தவங்க இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பேர். கதை நிஜமான கதை இல்லை, ஆனால் மானு மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் அவங்க. மானுவோட கருப்பை அடிக்கடி சொல்ற மாதிரி அடிச்சா அழுக தெரியும், நல்லா பேசினா சிரிக்க தெரியும், வேற எதுவுமே தெரியாது. நல்லா வேலை பார்ப்பாங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. இதுதானா அதுதானான்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னசென்ட் அவங்க. ஆனா நல்லா இருக்கிற ஒருத்தவங்களாலேயே இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. இந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருக்கிறவங்களால எப்படி வாழ முடியும்? இல்ல வாழத்தான் விடுவாங்களா? அவங்க சுயநலத்துக்கு தானே அவங்கள பயன்படுத்திக்கிடணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களையும் அப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் இப்போ சொல்கிற அந்த ரியல் மானுக்கு வயசு இப்போ ஒரு 40க்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த அக்கா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு துரதிருஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, தான் கஷ்டப்படுறோங்கிறதே தெரியாமல் அந்த அக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க சந்தோஷமாகவே தான் இருப்பாங்க. மானு மாதிரி தன்னை எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களேங்கிறத புரிஞ்சுக்கிட கூட அவங்களுக்கு தெரியாது. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கோவமாக திட்டுனா கொஞ்ச நேரம் உம்முன்னு இருப்பாங்க, அழுவாங்க, அவ்வளவுதான். அடுத்த செகண்டே அதை மறந்துட்டு மறுபடியும் நார்மலாகிடுவாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம இவிஇகே சீரீஸில் மானுக்கு என்னெல்லாம் நடக்குது, அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. இது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் இதை விட கொடுமையானது அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம கதையில் மானுக்கு எல்லா சொந்தமும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் இருந்தும் மானை யாருமே சரியாக பார்த்துக்கிறது இல்லைல்ல. அப்போ கூட கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அது என்னமோ எல்லாரும் யாருமே நல்லாவே பார்த்துக்கிடாத மாதிரியும் கருப்பை மட்டும்தான் நல்லா பார்த்துக்கிற மாதிரியுமே நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு. அது நிஜமாவே உண்மைதாங்க. இப்போ நான் சொல்கிற அக்காவுக்கு எல்லா சொந்தமும் இருக்குது. எல்லாரும் இருந்தும் அவங்கள யாருமே கண்டுக்கிறதே கிடையாது, கவனிச்சதும் கிடையாது, இப்போவும் கவனிக்கிறதும் கிடையாது. ஆனால் அது மாதிரி தான் இருக்காங்க. அப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் கருப்பை மாதிரி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த ஸ்டோரி. அந்த அக்காவுக்கு அம்மா அப்பா அண்ணன் கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லா சொந்தமும் இருக்காங்க. எல்லா சொந்தமும் இருந்தும் அந்த அக்காவை ஒரு வயசான தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவர் இறந்து போயிட்டாரு. சரி, இறந்து போயிட்டாரே, அப்போ அந்த அக்காவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு கேட்டால் இல்லை. சரி, ஓகே, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். கூட பிறந்த அண்ணங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க, அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்கள பார்த்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் அதுவுமே இல்லை. யாருமே பார்த்துக்கிடாம அந்த அக்காவை அனாதையாக விட்டுட்டாங்க. சரி, அவங்க தான் அனாதையாக விட்டுட்டாங்க. ஒரு தாத்தாவுக்கு கட்டி வச்சாங்களே, அவங்க வீட்லயாவது அவங்கள பார்த்துக்கிட்டாங்கன்னா இல்லை, அவங்களுமே துரத்தி விட்டுட்டாங்க. சரி, ஏதாவது காசு பணமாவது கொடுத்து துரத்தி விட்டாங்களா வாழ்றதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. எல்லா சொந்தமும் இருந்தும் அந்த அக்கா அனாதையாக தான் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இத்தனைக்கு சித்தியெல்லாம் கிடையாது, ஒரிஜினலான தாய் தான். ஆனாலும் ஏன் இப்படி பெத்த மக வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் தெரியாது. ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுருந்துருக்கலாம். இப்போ அந்த அக்காவுக்கு வயசு 40க்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னமுமே சின்ன பிள்ளை போல தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசினா நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னசென்ட். இப்போ மானு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தான் அந்த அக்காவும் பேசுவாங்க. என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிடுவாங்க. அந்த அக்காவுக்கு யோசிக்கவே தெரியாது. ஒரு சில பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நம்ம இவிஇகே மானை பற்றி, அவங்கள கருப்பையன் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம், இப்படி எல்லாரையும் கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு. அப்படி கூட்டிட்டு போறதுக்கு அந்த பொண்ணுக்கு பைத்தியமெல்லாம் பிடிக்கல. அந்த பொண்ணு இன்னசென்ட், அவ்வளோதான். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே தெரியுது. பிறக்கும் போதே கையில் ஸ்மார்ட் ஃபோனோட தான் பிறக்கிறாங்க, வளர்றாங்க, வாழ்றாங்க. ஆனால் அந்த அக்கா வாழ்ந்த காலத்துலேயும் சரி, வளர்த்த காலத்துலேயும் சரி, அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ, எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களோ, அப்படி அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பார்த்து தான் அந்த அக்கா வளர்ந்துருக்காங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே சுயநலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த அக்கா எப்படி இருந்திருப்பாங்க? ஏற்கனவே ரொம்ப இன்னசென்ட், வெகுளி, விவரமே தெரியாது. ஆனால் வேலை மட்டும் நல்லா பார்ப்பாங்க. இப்போ அந்த அக்கா ஒரு அம்மா வீட்டில் வேலை பார்க்குறாங்க. சரி, வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, எப்போவாவது ஒரு தடவை சேலை எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த அக்கா நல்ல சேலை கட்டி நான் பார்த்ததே கிடையாது. சம்பளத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்களாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஆனால் கையில் காசை கொடுத்தாலும் அந்த அக்காவுக்கு செலவழிக்க தெரியாது. அது என்னமோ உண்மைதான். பத்திரமாவும் வச்சுக்க தெரியாது. ஒருவேளை அவங்க முதலாளியம்மா சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். அது எனக்கு என்னன்னு சரியாக தெரியலை.
இப்போ நான் சொல்ற அக்கா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, அதனால எனக்கும் தெரியும். ஒரு நாள் எங்க அம்மா அவங்கள கூப்பிட்டு 2 சேலை கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. ஆனா மறுநாள் அந்த சேலைய அவங்க வீட்டு முதலாளி அம்மா தான் கட்டியிருந்தாங்க. நாங்க கேட்டதுக்கு இந்த சேலையை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த அக்கா கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வாங்கிட்டு போனவங்க தான் கட்டணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லை அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? இந்த சேலை நல்லா இருக்கு, நான் கட்டிக்கிறேன்னு அந்த முதலாளி அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த அக்காவும் உடனே சிரிச்சுக்கிட்டே தூக்கி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆளு தான் அந்த அக்கா. நம்ம EVK சீரியஸ்ல நம்ம மானு ஒரு ஸ்கூல் எபிசோட்ல வெண்ணிலா ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்டதுக்கு தான் கையில இருந்ததை கொடுத்துட்டு டீச்சர் கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளியே நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த அக்காவும். கேட்டா கொடுத்துருவாங்க, யோசிக்கவே தெரியாது. ஆனா நம்ம தான் அந்த அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனா அந்த அக்கா தாங்க படுற கஷ்டம் என்னன்னு கூட புரியாம சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். அப்படியே நம்ம மானு மாதிரி. நம்ம சீரியஸ்ல கூட நிறைய கமெண்டேட்டர்ஸ் முதல்ல சொன்னாங்க, என்ன மானு இப்படி இருக்கு, கொஞ்சம் நல்லா காட்டுங்க, இப்படிலாம் காட்டாதீங்க, இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னீங்க. இல்ல அதுக்காக தான் இப்ப நான் இதை சொல்ல வந்தேன். அப்படி ஒரு பொண்ணு நிஜமாவே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு அக்கா இருக்காங்க. தெரியாம இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ. இந்த அக்கா ஒரு சின்ன வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்க. வீட்டு வேலை செஞ்சு பழச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட இருக்காங்கன்னு வைப்போம். இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் அவங்களோட இன்னசென்ஸை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது ஒரு லூஸு, சரியான கூறுகட்ட குப்பராட்டு, இப்படி தான் பேசுவோம். ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருந்தா அவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்? அவங்கள யாராவது ஒரு வார்த்தை பேச முடியுமா? நிஜ வாழ்க்கையில் அதை என்னால் பண்ண முடியாது. அதனால தான் இப்படி ஒரு கதை. ஆனாலும் பரவாயில்லைங்க, நம்மளோட கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் முதல்ல மானுவை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னாலும் போக போக புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்க, இன்னைக்கு வரைக்கும் EVK எபிசோட விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஒரு சில பேருக்கு மானுக்கும் அரவிந்தனுக்கும் கல்யாணம் நடந்ததும் கோவம் வந்துருச்சு, கஷ்டப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்க, என்கிட்ட சொல்லி திட்டினீங்க. பரவாயில்ல, போக போக புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினச்சேன், இப்போவும் நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் கொஞ்சம் எபிசோடு கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 எபிசோடுமே சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். போக போக புரியும். பொறுமையாக பார்க்குறவங்க பாருங்க. என்ன இன்னைக்கு எபிசோடு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இனிமேலும் சோகமாக தான் இருக்குமா, கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் போக போக பாருங்கள். ஆனால் நான் ஜாலியாக தான் கொண்டு போவேன். அதுக்காக எமோஷ்னல் சீன்ஸ்லாம் இல்லாமல் இருக்காது. என்ன கதை அப்படிப்பட்ட கதை. ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி நெகட்டிவாகவே ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னா கதையிலையாச்சும் அதை பாசிட்டிவாக கொண்டு வர முடியும்னா அதை நான் பண்ணலாம்ல. அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தேன். கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறவங்க பாருங்க. என்ன இன்னைக்கு எபிசோடு பார்த்துட்டு கூட இன்னும் நிறைய பேருக்கு கோவமோ குழப்பமோ இருந்ததுன்னா அது போக போக சரியாயிரும். என்னங்க, ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு எபிசோடில் கருப்பேன் சொன்ன மாதிரி தான் மானு கண்ணில் இருந்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. நிஜ வாழ்க்கையில் நான் சொன்ன அந்த அக்காவுக்கு நம்ம கருப்பனை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல. ஆனால் நம்ம EVK மானுக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. சரி, இனிமேல் என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. சரியா முத்து மாமா, போவோமா? இப்ப எதுக்கு நீ மூஞ்சி எப்படி வச்சிருக்க? அந்த அக்காவை பற்றி பேசுனதுல எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. சரி வா போவோம். போயிட்டு வரோங்க. நட வேலை இருக்கு. துணைக்கு வந்தா கூட பொறுமையா நான் பேசுற வரைக்கும் நிக்கணும். சும்மா நொய்யின்னு இருப்பான். வா வா அவங்க கிட்ட போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வா. சரிங்க, போயிட்டு வரோம். அவங்க கிட்ட மட்டும் சிரிப்பான், என்னைய பார்த்தா மட்டும் முறைச்சுக்கிட்டே இருப்பான். முத்து கொத்து. நட்டா அப்புறமேட்டா வேலையை பாரு போ.